புது வருஷத்தில் நம்ம நுழைய போகிறோம். கிறிஸ்மஸ் விழா. புது வருஷத்துக்கு என்னென்னலாம் யோசித்து வச்சுருக்கீங்க? நிறைய பேர் புது வருஷத்துக்கு ஏதாவது ப்ராமிஸ், புது வருஷத்துலேருந்து நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன், புது வருஷத்துலேருந்து இனிமேல் நான் புரணி பேசவே மாட்டேன் அப்படின்ற அது மாதிரி ஏதாவது யோசித்து வச்சுருக்கோமா நம்ம? இப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், புது வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சார் போன வருஷம் 2025 எனக்கு ரொம்ப மோசமான வருஷமாக இருந்துச்சு, இந்த வருஷத்தில் அப்படி நடந்துச்சு, இந்த வருஷத்தில் அப்படி நடந்துச்சு, இந்த வருஷத்தில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். என்ன பண்ணுவோம், போன வருஷம் அந்த வருடத்தின் மேலே நம்ம எல்லா பழியுமே போட்டுருவோம். அந்த வருஷமே சரியில்லை அப்படின்ட்டு. அந்த வருஷம் சரியில்லையா இல்லை நான் சரியில்லையா, நம்ம சரியில்லையா? எல்லாருக்கும் அந்த 300 எத்தனை நாள், 65 நாள் எல்லாருக்கும் சமமாக கிடச்சிச்சா? கிடைக்கலையா? ஓகே. 24 மணி நேரம் எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டுச்சா? யாருக்காவது ஒரு நிமிஷம் குறைவாக இல்லை ஒரு வினாடி குறைவாக கிடச்சிச்சா? இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மனிதனுடைய இயல்பை தான் மற்றவங்க மேலே பழிய போடுறது. அந்த வருஷம் ஐயோ ரொம்ப மோசமான வருஷம், அந்த வருஷத்தில் தான் எனக்கு இப்படி ஆணுச்சு, அந்த வருஷம் அப்பா ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம அந்த வருஷத்தின் மேலே பழிய போடுவோம். அந்த வருஷத்தில் நான் ஒழுங்காக இல்லை என்பதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. இப்போ இந்த புதிய வருடத்தில் நம்ம நுழைய போகிறோம். இந்த புதிய வருடத்தில் நுழையும் போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய ஜெபம் இருக்கும். புது வருஷம் நல்லா இருக்கணும், தை பிறந்தா வழி பிறக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம். அப்போ இந்த புது வருடத்தில் நம்ம நுழையும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு நம்ம நுழையிறோம். அந்த பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கடவுள் நம்மோடு இருக்கிறார். புது வருடத்தில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இப்போ 2026 எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவு அந்த வருடம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த வருடம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த வருடத்தில் நம்ம நுழையும் பொழுது என்னோடு இருக்க போகிறவர் ஆண்டவர். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதான் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அப்போ புது வருடத்துக்கு நுழையும் பொழுது கடவுளோடு நுழையிறோம். அதனால் கடவுளோடு நுழையும் பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. ஏன்னா கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். இப்போ கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் கடவுளோடு ஒன்றித்திருக்கும் பொழுது கண்டிப்பாக சிறகில்லாமல், இந்த புதிய வருடம் கண்டிப்பாக சவால்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும். எதுக்காகனா கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம நுழைய போகிறோம்.